நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வீரா வந்து எல்லா உண்மையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கடைக்கு வந்து ஒருத்தர் டிரைவர் வராரு. அவர் வந்து சரக்கை போட்டு உள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு அண்ணன்கிட்ட வந்து சாவியை கொடுப்பா போய் சரக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓனருக்கு தெரிஞ்சால் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே, நீங்கள் ஆல்ரெடி சரக்கு போட்டிருக்கீங்க, போதையில் இருக்கீங்க, வண்டி ஓட்டக்கூடாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்து ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாண்ணே, இது வந்து மாறன் எனக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்படி பண்ணி மாறனே உங்களை திட்டிருக்காரு, திருப்பி திருப்பி இப்படிலாம் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், சாவியெல்லாம் தர முடியாதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத வந்து வீரா வந்து பார்த்துடுறாங்க. சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து சக்தி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வராங்க. இல்லைக்கா, அவர் வந்து சரக்கு போட்டிருக்காரு, இந்த நேரத்தில் வந்து வண்டி ஓட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அது தப்பு, மாறனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மாறன் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாறனுக்கு வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஒத்துக்குருவார். ஆனால் சரக்கை போட்டுட்டு வண்டி ஓட்டினா அவர் ஒத்துக்கிறவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரும் சரக்கை போட்டு வண்டி எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஓட்டவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து பயங்கரமான குழப்பமாயிருது. நம்மக்கிட்ட வந்து சரக்கை போட்டு தான் போய் நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொன்னான், இங்கே பார்த்தா சரக்கை போட்டு அவனுக்கு வண்டி ஓட்டுற பழக்கமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமான குழப்பமாயிருது. உடனே வந்து அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அண்ணனோட ஆட்டோவுக்கு போகிறாங்க. ஆட்டோவில் வந்து அவங்க அண்ணனோட ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு அவங்க அண்ணனோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணன் என்னென்ன எனக்கு எதுவுமே புரியலை, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறன் என்னடானா நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழியை வந்து என் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இருக்கான். மித்தவங்க என்ன பார்த்தானா அவன் வந்து சரக்கு அடிச்சிட்டு வண்டியை ஓட்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எது உண்மை எது எனக்கு தப்பு எனக்கு எதுவுமே புரியலைண்ணே, நீ தானே சொல்லியிருக்கேன் என்கிட்ட, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்னை நினச்சிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்போ பெரிய பிரச்சனை, நீ தானே வந்து எனக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டக்குன்னு பார்த்தா எனக்குள்ளே வந்து ஸ்டோர் பாக்ஸ் இருக்குல்ல, ஆட்டோவில் எல்லாத்துலேயுமே இருக்கும்ல, அதை வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வீரா. அதுக்குள்ளே பார்த்தா இவங்களோட சின்ன வயசு ஐடி கார்டு, அதுக்கடுத்து சின்ன வயசில் அவங்க தங்கச்சி சிஸ்டர்லாம் வந்து அவங்களுக்கு கயிறு கட்டி விட்டுருப்பாங்கள்ல, அந்த கயிறு அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையேனே, நாங்கள் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ, நாங்கள் சின்ன வயசில் உனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, என் தலைமாட்டி, என் குப்பி எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா அவங்க கையில் வந்து அந்த உத்திராட்சம் கிடைக்கிது. அண்ணே இது திருவண்ணாமலையில் வந்து அம்மா உனக்காக வேண்டி கெட்டி விட்ட கயிறுனே, இது இங்கே தான் இருக்கா, அப்போனா எங்கள் ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. அப்போ தான் கண்மணி வந்து இந்த உத்திராட்சம் வந்து மாறனோட ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவாங்களே. இப்போ தெரிஞ்சிருச்சுனே, அந்த ரூமில் வச்சதே கண்மணி தான், நம்ம மாறனை மாட்டி விடுறதுக்காக கண்மணி தான் அப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு யோசனை, அப்புறம் எதுக்கு வந்து அப்போ மாறன் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எனக்கு புரியலை, ஆனால் யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சு போச்சு, அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு வீரா வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மாறன் வந்து நைட்டு வந்து போதை பாட்டிலோடு வராங்க. வீட்டுக்கு வெளியில் வந்தவொடனே டக்குன்னு போதை அந்த சரக்கு பாட்டில் கலட்டிட்டு அதை வந்து அவங்க சட்ட மேலையில் அவங்களே தெளிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நாளாக சரக்கு அடிக்காமல் வந்துட்டு அந்த வாசனையே ஆக மாட்டேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அங்கனுக்குள்ளே தூக்கி போட்டு ஒரு படியில் விழுந்து கிடக்காங்க. வள்ளி வராங்க. வள்ளி வந்தோடனே அதான் என்னை மன்னிச்சிடத்தை, நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. டேய் என்னடா இத்தனை நாளாக குடிக்காமல் இருந்தேன், இப்போ குடிச்சிட்டியா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார், வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டு போய் ரூமில் வந்து படுக்க வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க. வீரா அவனை மன்னிச்சிருமா, தெரியாமல் குடிச்சிட்டான், இத்தனை நாளாக குடிக்காமல் இருந்தால் மனசில் ஏதோ கஷ்டம் போல், அதாம்மா குடிச்சிட்டான், நீ எதுவும் பேசிக்கிறாத, காலையில் அவங்ககிட்ட நான் பேசி என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து கதவை பூட்டுறாங்க. கதவை பூட்டின உடனே தான் ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. இவர் வெளியில் நின்று சரக்கை வந்து அவர் மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்தால, அப்போ மாடியிலேருந்து வீரா வந்து பார்த்துருவாங்க. இவங்க வந்து சரக்கை தேவையெல்லாம் எதுக்கு தொளிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. நடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. டேய் எந்திரா, நீ நடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, ஒழுங்காக எந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா மாறன் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி எதுக்கு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ சரக்கே அடிக்கலான்னு எனக்கு தெரியும், யாரை காப்பாற்றுறதுக்காக பழியை உன் மேலே போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை காப்பாற்றுறதுக்கும் கிடையாது, நான் தான் பண்ணேன், எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால தான் நானே ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ இந்த மாதிரி பண்ணுற ஆளும் கிடையாது, ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லிடு, மறைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, நான் தான் பண்ணேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, இப்போ தான் சொல்கிறேன்ல நான் தான் பண்ணேன்ட்டு, எனக்கு தண்டனை கிடைக்க போகுது அவ்வளோதான், சரியா, உனக்கு டைவர்ஸ் தேவைன்னா டைவர்ஸுக்கு சைன் போட்டு கொடுத்துறேன், தேவையில்லாமல் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி நீ எதை மறைக்கிறையோ அதை மறைச்சிக்கிட்டே இரு, நான் எதை கண்டுபிடிக்க நினைக்கிறேனோ அதை கூடிய சீக்கிரம் வந்து நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வேலையாக வந்து வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு
போய் அந்த ஐ விட்னஸ் இருக்கான்ல அவங்க வீட்டு தெருவில் வந்து நின்றுக்கிறாங்க. எப்படினாலும் இவன் ஆட்டோ கேட்டு இந்த ஏரியாவுக்கு தான் வரணும், நம்ம இப்போயே நின்றுவோம், அவன் வருவான், நம்ம ஏற்றிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி ஐ விட்னஸ் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வாரான். வந்த உடனேயுமே வந்து அம்மா ஆட்டோ போகுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏறுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஏறிடுறாரு. அவரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது பார்த்தா அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க, ஐ விட்னஸோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து டேய் மச்சான் ஒரு 50,000 குர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்கிட்ட இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் புது காரெல்லாம் வாங்கிட்ட, பயங்கரமான ஆளாயிட்ட, என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் எனக்கு ஒரு லாட்ரி விழுந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன லாட்ரிடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அது வேறு மாதிரி லாட்ரிடா, ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனை, அதை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான் தான், அதை வச்சு காசு கறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி மச்சான் ஒரு 50,000 ரெடி பண்ணி குட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா நீ வேறு நான் நெருங்கி நண்பனாயிட்ட, நீ வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வா, காசு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து அவர் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போகாமல் ஆட்டோ வந்து ஒரு பெரிய பாலானஞ்சு இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ஐ விட்னஸ் வந்து ஏமா எதுக்குமா ஆட்டோ இங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி காட்டுறாங்க. வீரா வந்து மாதம் வந்து கோவத்தோடு இறங்குறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.